வணக்கம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் டெஸ்ட். அதாவது கலர் பிளைண்ட்னஸ் டெஸ்ட். கலரை வந்து கண்டுபிடிக்கிறதுல உள்ள குறைபாடுகள் என்னென்ன மாதிரி குறைபாடுகள் வரும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா கலரை சென்ஸ் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் அண்ட் பிளாக் லைட்டை சென்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கண்ணில் வந்து ராடு அப்படிங்கிற நர்வ்ஸ் வந்து இருக்கும். இது வந்து இன்டென்சிட்டி கம்மியாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். அதனால பிளாக் அண்ட் ஒயிட் நம்ம வந்து கம்மியான வெளிச்சத்திலே பார்க்க முடியும். ஆனால் கோன்ஸ் நர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோன்ஸ் நர்வ் தான் வந்து கலரை வந்து டிடெக்ட் பண்ணும். ரெட்டு, கிரீன் அண்டு ப்ளூ, இந்த 3 கோன்ஸ் வந்து இருக்கும். இந்த 3 கோன்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. இது ஒர்க் ஆகிறதுக்கு இன்டென்சிட்டி மினிமம் இன்டென்சிட்டி இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஆக்டிவேட் ஆகி ஒர்க்கே ஆகணும் ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம நிலா வெளிச்சத்தில் கலரை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. இது ஆக்டிவேட் ஆகும்போது நமக்கு வந்து கலரை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்குது. இதில் வந்து 3 LMS 3 டைப் ஆஃப் கோன் இருக்குது. இந்த 3 டைப் ஆஃப் கோனில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கலரை வந்து பார்க்க முடியாது. கோன் டோட்டலாகவே ஒர்க் ஆகலை அப்படின்னா எந்த துணியை பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தான் தெரியும், கலர் தெரியாது. இதை வந்து கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா. இதில் என்ன டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமோசி அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ், அதாவது ஒயிட் அண்ட் பிளாக்காக தான் தெரியும், கலரே வந்து சுத்தமாக தெரியாது. இந்த கோன்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஒன்லி ராட் அண்ட் நர்வ்ஸ் மட்டும்தான் கண்ணில் ஒர்க் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புரோட்டோனோபியா. புரோட்டோனோபியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் விஷன், அதாவது ரெட்டு வந்து தெரியாது. ரெட்டுக்கு காரணமான எல் கோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. மீதி எம் அண்ட் எஸ் கோன்ஸ் ஒர்க் ஆகாதனால நமக்கு வந்து ப்ளூவும் க்ரீனும் வந்து நல்லா வந்து தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த டெஃபிஷியன்சி பேர் தான் வந்து புரோட்டோனோபியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூட்ரோனோபியா அப்படின்னா இதில் வந்து க்ரீன் நர்வ்ஸ், க்ரீனுக்குரிய எம் கோன் வந்து ஒர்க் ஆகாது. அதில் வந்து ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது, அது வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா இந்த டிஃபெக்ட் வந்து நமக்கு வரும். அப்போ வந்து க்ரீன் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ரெட்டு நல்லா தெரியும், ப்ளூ நல்லா தெரியும், ஆனால் க்ரீன் வந்து தெரியாது. அதே மாதிரி ட்ரைடோனோபியா அப்படின்னா ப்ளூ வந்து தெரியாது. இதுக்குரிய எஸ் கோன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இதுதான் ஏதாவது டிஃபெக்டாக இருக்கும், அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸ், கலர் பிளைண்ட்னஸ் டிஃபெக்ட்ஸ் வந்து பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து ஷேட் மேட்சிங் நம்ம பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி.